ஐந்தாம் திருப்பாவை. மாயனை மன்னோ வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயக் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழைய புகுதருவான் என்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல என்ன சொல்றா அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து கண்ணனை தான் வர்ணிக்கிறா. அதாவது வியப்பிற்குரிய செயல்களை செய்பவனே, ரொம்ப மேஜிக்கல் ஆக்ஷன்ஸ் பண்றவர், ரொம்ப பியாண்ட் இமேஜினேஷன் தான் இருக்கும் அவரோட ஒரு செயலுமே அப்படிங்கிறா. பகவானே, கிருஷ்ணன் தான் கடவுள், அவர் தான் வந்து லோகத்துக்கே கடவுள், அதனால பகவானே அப்படிங்கிறா. மதுராபுரியில பிறந்தனால மதுராபுரியில் அவதரித்தவனே. அவர் வந்து இந்த யமுனை நதிக்கரையில அவ்வளோ விளையாடி சந்தோஷப்படுவாராம். அது வந்து அவரோட ஒரு கோர் ஹாப்பினஸ் தான். அதனால அந்த பெருகி ஓடுற யமுனை நதியில் விளையாடி மகிழ்ந்தவனே அப்படிங்கிறா. ஆயர் குலத்துல ஒரு அழகான விளக்கு போல கிருஷ்ணர் பிறந்தாராம். அதனால ஆயர் குலத்தில் பிறந்த விளக்கு போன்றவனே. தேவகி தாயாரோட வயத்துக்கே இவர் பிறந்தனால வந்து தனி பெருமையா, அந்த மாதிரி ஒரு பெருமை அளித்தவனே. கிருஷ்ணர்னாலே நமக்கு அவரோட வாழ்த்தனம்லாம் நிறைய ஞாபகம் வரும். ஸோ அவரோட வாழ்த்தனம்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதனால யசோதை வந்து ஒரு வயத்துல ஒரு கயிறு கட்டி விடுவாளாம். அந்த கயிறோட மார்க் கூட அவருக்கு இருக்குமா வயத்துல. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சின்ன தழும்பை உடையவனே. ஸோ இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கிற இவ்வளோ அழகா வர்ணிச்ச கண்ணனை நாங்க எல்லாம் தூய்மையா நீராடிட்டு வேண்டிக்க கிளம்புறோம் அப்படிங்கிறா. நல்ல ஃப்ராக்ரன்ஸோட இருக்கிற எல்லா பூவையும் எடுத்துன்னு போய் கிருஷ்ணருக்கு போட்டுட்டு அவரை மனசாலே நம்ம நினைச்சுட்டு அப்படி மனசுல நிறுத்தி ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அவர்கிட்ட வேண்டிட்டு அவர் புகழ் பாடினாலே நம்ம பண்ணின பாவம் எல்லாமே போயிடுமா. அப்படி செஞ்ச பாவம் மட்டும் இல்லாம நம்ம செய்ய போற பாவம் கூட நெருப்புல பட்ட தூசி மாதிரி காணா போயிடுமா அப்படியே அப்படின்ட்டு தான் அழகா இந்த பாட்டுல சொல்றான். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பதுதான் இதன் உட்கருத்து.